இன்றைக்கி வாங்க ராஜ்மா பிரியாணி பண்ணலாம். நான் ராஜ்மா வந்து ஒரு 1/2 ஹவருக்கு முதலியே நல்லா எடுத்து 1 டம்ளர் எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். 1 டம்ளர் ராஜ்மானா 2 டம்ளர் ரைஸ் எடுத்துக்கோங்க. ரைஸ் அப்படி தான் க்ளீன் பண்ணிவிட்டு 2 டம்ளர் ரைஸுக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கிறேன். தேவையான பொருட்கள் பாருங்கள், பிரியாணிக்கு தாளிக்கிறதுக்கு எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே வந்து ஏலக்காய் வந்து நான் எண்ணெயில் போட்டால் வெடிக்கும், அதனால கொஞ்சம் அதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு ஒரு வெங்காயம், 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, 2 கொத்து கருவேப்பிலை, 3 தக்காளி, 1 கை புதினா, பிரியாணி மசாலா, மஞ்சத்தூள், உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு. பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு மிக்சியில் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், தேவையான பொருட்கள். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் தான் பண்ண போகிறேன். குக்கரில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சோடனே நம்ம சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் போடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பிரியாணிக்கு இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு போட்டுடலாம். பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுடலாம். எண்ணெய் காயத்துக்குள்ளேயே நான் ஆனியனை வந்து பாருங்கள் இப்படி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆல்ரெடி எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அது பட்டை சோம்புலாம் பொரிஞ்சிருச்சு. பாருங்கள், ஏலக்காய் வெடிக்கிறதுனால தான் நான் முதல்லையே அதை கொஞ்சம் அதை ஓப்பன் பண்ணி போட்டேன். அப்படின்ட்டு பாருங்கள் வெடிக்குது. இப்போ ஆனியனை போட்டுக்கலாம். இந்த ஆனியன் வந்து நல்லா குக் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். கலரி விட்டு போயெல்லாம் இதை அப்படியே குக் ஆகிட்டுருக்கு. இந்த பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு நான் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வாங்க ஊற்றிடலாம். ஆல்ரெடி ஆனியன் வணங்கிடுச்சு. போதும், இந்த அளவுக்கு வணங்கினா போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஊற்றிடுவோம். இது குக்கருக்குள்ளே நம்ம தக்காளியில் கட் பண்ணி எடுத்து வந்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு குக் ஆயிடுச்சு. இது வந்து கறி லீப்ஸும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் இந்த பிரியாணிக்கு மட்டும் எப்போவுமே கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டிங்கனாவே சீக்கிரம் குக் ஆகிடும். ஏன்னா எப்போவுமே நார்மலாக நம்ம 2 கரண்டி ஊற்றினா மறுக்க 1 கரண்டி எக்ஸ்ட்ரா ஊற்றினோம்னா போதும். 1 ஸ்பூன் நெய்யும் கூட விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி எண்ணெயில் மட்டும்தான் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க பாருங்கள், நல்லாவே குக் ஆகிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. அடியில கொஞ்சம் பத்த ஆரம்பிக்க போது அதுக்குள்ளே நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். இதை போட்டிங்கன்னா அது பத்தாது. அடியில் தக்காளி சாறு இருக்குங்களா, அதை வணக்க இந்த கலரை அந்த தண்ணி பட்டு அது அடி பிடிக்காது. வாங்க, இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பும் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் நான் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இதுவே உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வணங்கிடும். தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு நான் போட்டுக்கணும். பாருங்கள், உப்பு போட்டோன்னே இங்கே பாருங்கள் தக்காளி நல்லாவே வணங்கிடுச்சு. தக்காளி வணங்கினோடனே இங்கே வந்து புதினாவும் கொரியண்டர் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம ராஜ்மாவை போட்டுக்கலாம். நான் 1/2 ஹவருக்கு முதல்ல 1 டம்ளர் எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். இதில் வந்து அரிசி 2 டம்ளர் ஊற வச்சுருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து மொத்தம் 3 டம்ளருக்கு நான் வந்து 5.5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் பிரியாணினால கொஞ்சம் பொல்லுன்னு வரணும்னு சொல்லி அதனால் அளந்து வச்சுருக்கிறதுனால நான் அப்படியே ஊற்றிக்கிறேன். இந்த ரைஸே அது கூட போட்டுடலாம் தண்ணி. மொத்தம் 3 டம்ளருக்கு நான் 4.5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். உங்கள் ரைஸை பொறுத்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் இப்போ கலரி விடும்போது உப்பெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் பிரியாணி மசாலா ஒன்றும் போடல. ஒரு கொதி வந்தோடனே பிரியாணி மசாலா நான் போடுவேன். ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா போடுறேன். ஆல்ரெடி நான் பச்சை மிளகா போட்டிருக்கேன். அப்புறம் இஞ்சியோட காரம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எனக்கு 1 ஸ்பூன் போட்டால் போதும். காரம் கொஞ்சம் கம்மியாக. இப்போ வந்து ஒரு கொதி வந்தோடனே நம்ம உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு, நான் உப்பு கரெக்டாக போட்டிருக்கேன், நான் செக் பண்ணிட்டேன். இல்லை ஒவ்வொருத்தர் அப்போ செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருந்தால் விட்டுருங்க. கரெக்டாக இல்லைன்னா கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. ஒரு கொதி வந்தோடனே நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். மூடி ஒரு 2 விசில் விட்டிங்கன்னா பிரியாணி, ராஜ்மா பிரியாணி ரெடி. இது சிம்பிள் தான். ஒரு 5 நிமிஷத்தில் இது பண்ணி முடிச்சிடலாம். நீங்கள் எடுத்து அதை க்ளீன் பண்ணி முதல்ல ராஜ்மா ஊற வச்சு இந்த ஆனியன் இதெல்லாம் கூட கட் பண்ணுறதுக்குள்ளேயே 1/2 ஹவர் ஆகிடும். இது பண்ணி முடிக்கிறது வெறும் 5 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம். ஈஸியாக இருக்கும். ஆனால் சிம்பிள் பிரியாணி, ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இப்போ 3/4 குக் ஆகிடுச்சு. தண்ணி கொஞ்சம் 3/4 பாருங்கள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 விசில் மூடியை போட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் இருந்தீங்கன்னா பிரியாணி ரெடி ஆயிரும். மூடி போட்டாச்சு. இன்னும் 2 விசிலுக்காக வெயிட் பண்ணுங்கள். 2 விசில் வந்துருச்சுங்க. பாருங்கள் பிரியாணி இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். உதிரியா பிரியாணி சூப்பராக இருக்குது. காராமணி பிரியாணி நீங்கள் நல்லா செஞ்சு கண்டிப்பாக. ராஜ்மா பிரியாணி பாருங்கள், இப்படியா சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். அங்கே கொஞ்சம் கொத்தமல்லி தூள், மல்லி எல்லாம் போட்டுக்கலாம். இது கூட தயிர் வச்சு சாப்பிடுங்க. தயிர் பச்சடி, இல்லைன்னா தயிர், பிக்கிள், ஊறுகாய். பாருங்கள் நல்லா பொல்லுன்னு சூப்பராக இருக்குது. பாருங்கள் ராஜ்மா பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது பாருங்கள் ராஜ்மா பிரியாணி. தயிரோடு நீங்கள் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்டில். ஓகே, பாய்.